திருவிழா நாளில் கண்ணீர் சிந்தும் அம்மன் சிறப்புகள் குறித்து கூறிய கோவில் பூசாரி. கோவையில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த பெரியகடை வீதி மாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா. கோவை பெரியகடை வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவிலில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க திருவிளக்கு பூஜை, கோ பூஜை போன்ற பல்வேறு பூஜைகள், ஹோமம் நடத்தினர். மேலும் தீர்த்தக்குடம், முளைப்பாலிகை, திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மேளதாளம் முழங்க ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். திருவிழா நாளில் கண்ணீர் சிந்தும் அம்மனின் சிறப்புகள் குறித்து விளக்கும் கோவில் பூசாரி. உலக நலம் பெற வேண்டியும், நல்ல மழை பெய்ய வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டும் எனவும், அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் மாகாளியம்மன் சிறப்பு பூஜைகள் உலக மக்களுக்காக வேண்டி நடைபெற்று வருவதாக கூறியவர், இந்த கும்பாபிஷேகத்தின் வாயிலாக உலக மக்கள் ஒற்றுமை பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து உள்ளதாகவும் தெரிவித்தனர். இங்கு வரும் பக்தர்களுக்கு திருமண தடை நீங்கி வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றுவதாகவும் கூறியவர், ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கடைசி சனிக்கிழமை இந்த மாகாளியம்மன் கோவில் திருவிழா நடைபெறும் என்றவர், அந்த நாளில் அம்மன் கண்ணீர் விடுவதையும், அப்பொழுது மழை பொழியும் என்றும், அதனை அனைத்து பக்தர்களும் பார்த்து வருவதும் இந்த அம்மனின் சிறப்பு என்று மாகாளியம்மன் சிறப்புகள் குறித்து கூறியது குறிப்பிடத்தக்கது. உலகம் சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணெய் ஒளி பெற வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் கிடைக்க வேண்டும், உலக மக்கள் முற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டுமே மாகாளியம்மன் கோயில் சிறப்பான பூஜையை உலக மக்களுக்காக நடைபெறும். அப்படிப்பட்ட மாகாளியம்மனுடைய பெரும் கருணையாலே இன்றைய தினம் மாகாளியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்கூட நன்னியாட்டு பெருவிழாமானது இன்று நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக உலக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் உலகம் சேமமா இருக்க வேண்டும், நல்ல விவசாயம் செழித்து வர வேண்டும், நாட்டிலே சண்டை கதவுகள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மாகாளியம்மனுக்கு பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். 300 ஆண்டுகள் பழமையான இந்த மாகாளியம்மன் திருக்கோவில் 150 ஆண்டுகளாக திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு மாகாளியம்மனிடத்திலே மகா கும்பாபிஷேகம் இன்ற தினம் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் இன்றைக்கு சிறப்பான முறையிலே அன்னதானம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அம்பாவுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டோம்னா, அம்பாவை பார்த்தாவே உடம்பு நேரா